ஹாய்ம்மா, இந்த பாருங்கடா, துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, ரேஷன் துவரம்பருப்பு. அதில் வந்து வடை போட்டதை சொல்லித்தரேன் பாருங்கள். துவரம்பருப்பை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி போட்டு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா உளுத்தம்பருப்பு எப்படி மெத்துன்னு அரைக்கிறோமோ அந்த மாதிரி உளுந்து வடை மாதிரி தான். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த துவரம்பருப்பு ஊற வைக்கும்போதே ஒரு பிடி பச்சரிசியும் போட்டு ஊற வச்சுருங்க. அதுலேயே அப்படியே அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். ஓகேவா? நம்ம எப்படி உளுத்தம்பருப்பு வடைக்கும் அரைச்சிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடையை போட்டு சாப்பிட்லாம். இந்த வடையை வந்து நம்ம அப்படியே வந்து உருண்டையாக போட்டு கூட நாளைக்கு காரக்குழம்பும் வச்சுக்கலாம், இல்லை மோர் குழம்புலையும் போடலாம். ஓகேவா? ஒரு டிஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 டிஷ்ஷாக கூட இது பண்ணிக்கலாம். இது வடை வேணும்னா வடையாகவே சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய்மா, அது பாருங்கடா, சூப்பராக இருக்குடா. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது வடை. செய்து பாருங்கள். துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பில் வடை. ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நிறைய கட் பண்ணிட்டு, வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. ஓகே, இதுவே நம்ம வந்து காரக்குழம்பு வச்சுட்டு அதுலேயும் போடலாம், இல்லை மோர் குழம்பு வச்சுட்டு அதுலேயும் போடலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. துவரம்பருப்பு வடை.